ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மக்களே, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இது யூடியூப் கைட்லைன் ஸ்ட்ரைக்ஸ். இப்போ நான் சாதாரணமாக ஸ்ட்ரைக் கொடுக்காங்களா அந்த இது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி தான். ஸோ அதனால் இது வந்து ஸ்ட்ரைக்லாம் கிடையாது உங்களுக்கு. இது வந்து என்னன்னா, இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் அகைன் திரும்ப நீங்கள் இந்த மாதிரி வார்னிங்கை மீறினீங்கன்னா உங்களுக்கு 90 days ஸ்ட்ரைக் கொடுத்து பாலிசி ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்ட்ரைக் நீங்கள் வாங்கிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வார்னிங்க்கு அப்புறம் இன்னொரு வார்னிங் வந்துட்டுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிரும் மக்களே. அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வார்னிங் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கடுத்து வீடியோ போடுறது வந்து கரெக்டாக போடுங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு பப்ளிக்கில் செக் பண்ணிவிட்டு அன்லிஸ்ட்டில் தான் போட்டுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் மாற்றினதுக்கப்புறம் யூஆர் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வார்னிங் அப்படின்னு போட்டு வந்துச்சு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் எடிட் பை யூசர் அப்படின்னு மாதிரி போட்டு இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இதில் வந்து நான் ட்ரைனிங்னு ஒன்று உண்டு மக்களே. அந்த ட்ரைனிங்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 கேள்வி மாதிரி கேட்குறாங்க. அந்த 7 கேள்வி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னைக்கு அந்த வார்னிங் முடியுது, எக்ஸ்பயர்ஸ் ஆன் அக்டோபர் 10ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த வார்னிங் வந்து எப்போ முடியுது அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் முன்னதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது விசிபிள் ஆகுது. அதனால் நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற போது இப்போ ரொம்ப தெளிவாகிட்டாங்க மக்களே யூடியூப்காரங்க. அதனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக நான் என்ன வீடியோ போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி யூடியூப் வீடியோவை டவுன்லோட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் எல்லோரும் கேர்ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பாருங்கள். அன்லிஸ்ட்டில் போட்டதுக்கு அப்புறமும் காப்பிரைட் செக் வந்து எனக்கு வந்து நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் தான் வந்துச்சு. பட் ஆனால் திரும்ப நம்ம பப்ளிக்கில் மாற்றி அப்லோட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு மக்களே. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் கேர்ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.